தொடர் விடுமுறை காரணமாக ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்களால் கோவில் வளாகத்திற்குள் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கோகுலாஷ்டமி மற்றும் வார விடுமுறை காரணமாக தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்துள்ளனர். இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவில் வளாகத்தில் உள்ள தீர்த்த கிணறுகளில் புனித நீராடி பின்னர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். திடீரென்று ஒரே நாளில் குவிந்த பக்தர்களால் தீர்த்த கிணறுகள் மற்றும் கோவில் வளாகத்திற்குள் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விடிய அரசு பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 3 மணி நேரம் கடும் வெயிலில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஞாயிறு பொது விடுமுறை தினத்தில் அதிக அளவு பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். ஆனால் விடிய அரசின் அறநிலையத்துறை சார்பில் பக்தர்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யாததால் பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் கடும் வெயிலில் அவதிக்காளாகினர். எனவே பக்தர்கள் வெயிலில் பாதிக்கப்படாமல் சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர் விடுமுறையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய கோவிலில் குவிந்த நிலையில் சுமார் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் வளாகம் முழுவதும் கூட்ட நெரிசலில் பக்தர்கள் திணறிய நிலையில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் கூடுதலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இனியாவது விடிய அரசு அடிப்படை வசதிகளை செய்து தர முன்வர வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் விவசாய நிலங்களில் தொடர்ந்து மோட்டார் வயர்கள் திருட்டு போவதால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தொண்டாமுத்தூர் சுற்றியுள்ள சித்திரை சாவடி, மேல் சித்திரை சாவடி, களிக்கநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1.5 மாதமாக மோட்டார் வயர்களை துண்டித்து திருடும் சம்பவங்களால் விவசாயிகள் பாதிப்படைந்து வருகின்றனர். போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் மது அருந்துவதற்காக வயர்களை திருடி விற்று வருவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் விடிய அரசின் ஏவல் துறை மோட்டார் வயர் திருடர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலி அருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து குறைவாக இருந்தபோதும் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்தனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் திணறியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கேரள மாநிலம் மலப்பாய் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு நடுக்கடலில் தீப்பற்றி எரிந்து சேதமானது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே நீரோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ராபி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மலப்பாய் துறைமுகம் அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பேட்டரியில் ஏற்பட்ட கசிவால் படகு தீப்பற்றி எரிய தொடங்கிய நிலையில் தீயை அணைக்க போராடிய மீனவர்கள் அது முடியாமல் போனதால் அலற ஆரம்பித்தனர். இதையடுத்து அங்கிருந்த மற்ற விசைப்படகு மீனவர்கள் தீப்பற்றிய படகில் இருந்த மீனவர்களை பத்திரமாக மீட்டனர். விசைப்படகு முற்றிலும் தீப்பற்றி கடலில் மூழ்கியதால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர்.